தென்னாட்டு ஜான்சி என்று காந்தியடிகளால் பாராட்ட பெற்ற சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாள் அவருடைய 134வது பிறந்த நாள் விழா இன்று எழுச்சியோடு கொண்டாடப்படுகிறது. பெண்ணடிமை நீடித்த காலத்தில், அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று பேசப்பட்ட காலத்தில் ஒரு பெண் இந்த நாட்டு விடுதலைக்காக வெளியில் வந்து போராடி அதிக நாட்கள் சிறையில் இருந்த பெருமை அஞ்சலை அம்மாளுக்கு உண்டு. அவர் மட்டுமல்ல, அவருடைய குடும்பமே சுதந்திர போராட்டத்திற்காக போராடி சிறைக்கு சென்றவர்கள். கர்ப்பிணியோடு சிறைக்கு சென்று சிறையிலேயே குழந்தையை பெற்றெடுத்த வீராங்கனை. காந்தியடிகள் அவர்கள் கடலூருக்கு வந்த பொழுது அவரை யாரும் சந்திக்க கூடாது என்று ஆங்கிலேய அரசு தடை போட்ட பொழுது இஸ்லாமிய பெண்மணியை போன்று புர்கா அணிந்து கைவண்டியில் காந்தியடிகளை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்த வீர மங்கை அஞ்சலை அம்மாள் என்கிற காரணத்தினால்தான் தென்னாட்டு ஜான்சி ராணி என்று காந்தியடிகள் அவர்களால் பாராட்டப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு இந்த கடலூரில் சிலை அமைத்து கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நீதி சத்திரியர் பேரவை அவருக்கு பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற தலைவர்களை போன்று சிலை அமைத்தவர்களுக்கெல்லாம் அரசு விழா எடுப்பதை போன்று அஞ்சலை அம்மாளுக்கும் அரசு விழா எடுக்க வேண்டும், அதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று முதலமைச்சரிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அஞ்சலை அம்மாள் அவர்களுக்கு கடலூரில் சிலை வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்து அதனை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடலூரில் அஞ்சலை அம்மாளுக்கு சிலை வைத்து அதை திறந்து வைத்துள்ளார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளை சமூக நீதி சத்திரியர் பேரவையின் சார்பில் மிகுந்த எழுச்சியோடு நடத்துவது என்கிற அடிப்படையில் இந்த ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி கடலூரில் சிறப்பாக அந்த பிறந்த நாள் விழாவை எடுத்தோம். அந்த விழாவில் தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளை, அஞ்சலை அம்மாள் சார்ந்த கோரிக்கைகளை வைத்தோம். அதில் பிரதான கோரிக்கை, மற்ற தலைவர்களை போன்று அஞ்சலை அம்மாளுக்கும் ஆண்டப்பேரவையில் அஞ்சலை அம்மாள் அவர்களுக்கும் ஆண்டுதோறும் அரசு விழா எடுக்கப்படும் என்கிற அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். இந்த மகத்தான அறிவிப்பை வெளியிட்டுள்ள முதலமைச்சருக்கு நானும் என்னுடைய தலைமையில் உள்ள சத்திரியர் பேரவையும் மிகுந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறது. இது சத்திரியர் பேரவைக்கு கிடைத்த தொடர் வெற்றிகளில் அடுத்த வெற்றி.